இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறப்பு என்பது இழப்பு அல்ல, மாறாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அது மீட்பு. இதை உணர்ந்துதான் தூய பவுலடியார் உணர்ந்து சொல்லுகின்றார். 1 கொரிந்தியர் அதிகாரம் 1 அவர் சொல்லுகின்ற பொழுது, அழிவுக்கு உரிய உடல் அழியா தன்மையை பெறுகிறது, சாவுக்குரிய உடல் சாகா தன்மையை பெறுகிறது என்று இறப்பை பற்றி கூறிவிட்டு அதன் மறுவாழ்வை பற்றி பேசுகின்றார். எனவே தான் இந்த இறப்பானது இத்தோடு முடிந்து போகின்ற நிகழ்வு அல்ல, மாறாக அது நமக்கு மறுவாழ்வை பற்றி எடுத்து சொல்லுகிறது. சாவுக்குரிய இந்த உடல் சாகா தன்மையை பெறுகிறது. மறுவுலக வாழ்வு அது நமக்கு நிலையானது. இந்த உலக வாழ்வு நிலையற்றது. அதைத்தான் பவுலடியார் அந்த கொரிந்தியருக்கு திருமுகத்திலே வலியுறுத்தி சொல்கின்றார். அழிவுக்கு உரிய உடல் அழியா தன்மையை பெறுகிறது. அதைத்தான் இந்த மரணம் நமக்கு உணர்த்துகின்றது. இந்த துயரமான நிகழ்வுகளிலே, துன்பகரமான இந்த தருணத்திலே கடவுளின் வார்த்தை தான் நமக்கு ஆறுதலாக இருக்கின்றது. கடவுளின் வார்த்தை தான் நமக்கு தேற்றுகின்றது. இறப்பிற்கு பிறகு மறுவாழ்வு உண்டா? இறப்பிற்கு பிறகு மறுவாழ்வு உண்டு. அது நிலையானது, நீடித்தது. அதைத்தான் இறைவார்த்தை நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. இறைவார்த்தை நமக்கு ஆறுதலை சொல்லுகின்றது. நாம் இந்த இறப்பின் பொழுது துயரமடையலாம், துன்பமடையலாம், ஆனால் கடவுளின் வார்த்தை நமக்கு ஆறுதலை தரக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு தேற்றக்கூடிய ஒன்றாக கடவுளின் வார்த்தை நமக்கு இருக்கின்றது. எனவே தான் யோபு புத்தகம் அதிகாரம் 19 இறைவசனம் 1 அவர் சொல்லுகின்ற பொழுது, பழைய ஏற்பாட்டு அந்த யோபு புத்தகம் நிலையாமையை பற்றி அது நமக்கு சொல்லுகின்றது. இறப்பிற்கு பிறகு மறுவாழ்வு உண்டு. அது மனிதனுக்கு ஆறுதலை தரக்கூடியதாக இருக்கிறது. எனவே தான் யோபு தனது புத்தகத்திலே சொல்லுகின்ற பொழுது, அவருடைய பொருட்கள் எல்லாம் பகைவரால் சூறையாடப்பட்டன, இருப்பினும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்தவராக அவர் இருந்தார். அவர் சொல்லுகின்ற பொழுது, என் மீட்பரை நான் உயிரோடு காண்பேன், இறுதி நாளில் நான் அவரை என் கண்ணெதிரே காண்பேன் என்று அவர் சொல்லுகின்றார். ஆக இறப்பிற்கு பிறகு மறுவாழ்வு உண்டு. இறப்பிற்கு பிறகு மனிதனுக்கு நிலைவாழ்வு உண்டு. அது நமக்கு ஆறுதலை தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த துயரமான நிகழ்வுகளிலே நமக்கு தேற்றக்கூடியதாக கடவுளின் வார்த்தை நமக்கு இருக்கின்றது. ஆக மறுவுலக வாழ்வு அது நிலையானது, நீடித்தது. என்றும் மனிதன் அதை நோக்கியே பயணித்து கொண்டிருக்கின்றான். மேலும் பழைய ஏற்பாட்டு புத்தகம் 1 மக்கபேயர் அதிகாரம் 1 நாம் பார்க்கின்ற பொழுது, இறப்பிற்கு பிறகு மறுவாழ்வு உண்டா? இறைவார்த்தை நமக்கு ஆறுதலை சொல்லுகிறது. இறப்பிற்கு பிறகு மறுவாழ்வு உண்டு. அது நிலையானது, நீடித்தது. கிமு 175 சிறிய மன்னன் ஆன்டியோகஸ் எபிஃபானஸ் 4ஆம் ஆன்டியோகஸ் எபிஃபானஸ் என்ற மன்னன் இருந்தான். அவன் யூதர்களை வாட்டி வதைத்தான், துன்பத்தை கொடுத்தான், யூதர்களுக்கு சொல்லனா துயரத்தை கொடுத்தான். மேலும் யூதர்களுக்கு இந்த பன்றி இறைச்சி என்பது மிகவும் அருவருக்கத்தக்கது. எனவே ஒரு தாயை அழைத்து அவருடைய 7 பிள்ளைகளை அழைத்து நீங்கள் பன்றி இறைச்சியை உண்ண வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினான். அதற்கு அந்த தாயும் 7 சகோதரர்களும் அந்த ஆன்டியோகஸ் எபிஃபானஸ் என்ற சிறிய நாட்டு மன்னனை பார்த்து சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் என்னை கொன்று போடுங்கள், அது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, மாறாக இறப்பிற்கு பிறகு கடவுள் எங்களுக்கு மறுவாழ்வை அளிப்பார், அதுதான் எங்களுக்கு நிலையானது, நீடித்தது என்று சொல்லி அந்த மன்னனை பார்த்து, ஆன்டியோகஸ் எபிஃபானஸ் என்ற மன்னனை பார்த்து தாயும் அவருடைய 7 பிள்ளைகளும் கூறினார்களாம், நீங்கள் என்னை கொன்று போடுங்கள், நாங்கள் உண்ண மாட்டோம், இறப்பிற்கு பிறகு கடவுள் எங்களுக்கு மறுவாழ்வை, நிலைவாழ்வை எங்களுக்கு அளிப்பார், அது நீடித்தது, நிலையானது என்று அந்த மன்னனை பார்த்து அந்த தாயும் 7 பிள்ளைகளும் கூறினார்களாம்.
ஆக இறப்பிற்கு பிறகு மறுவாழ்வு நமக்கு உண்டு. அதுதான் நமக்கு இந்த மரணம் சொல்லுகின்ற செய்தி, அதுதான் நமக்கு ஆறுதலின் செய்தி. நாம் துன்பம் அடையலாம், துயரம் அடையலாம், கலங்கலாம், கலங்கி நிற்கலாம். ஆனால் கடவுளுடைய வார்த்தை தான் நமக்கு ஆறுதலாக இருக்கிறது, நம்மை தேற்றுகிறது. எனவே தான் பவுலடியார் இதை உணர்ந்து கொரிந்தியருக்கு முதல் திருமுகம் அதிகாரம் 10 சொல்லுவார், இறப்பை ஒரு விதைக்கு ஒப்பிட்டு அவர் பேசுவார். அவர் சொல்லுகின்ற பொழுது 1 கொரிந்தியர் அதிகாரம் 15 அவர் பேசுகின்ற பொழுது இறப்பை விதைக்கு ஒப்பிட்டு பேசுவார். எப்படி என்று நாம் பார்க்கின்ற பொழுது, நாம் எல்லாம் விவசாய பின்னணியை கொண்டவர்கள். நிலத்திலே விதைக்கின்ற பொழுது நிலத்தை சமப்படுத்துவோம், சமப்படுத்திய பிறகு நிலத்தில் அந்த விதையை போடுவோம். அந்த விதையானது மண்ணிலே மடிகிறது, மடிந்த பிறகு புதிய தளிர் அதிலிருந்து கிளம்புகிறது. எனவே தான் பவுலடியார் அந்த விதையை குறிப்பிட்டு சொல்லுகின்ற பொழுது, அதே போலத்தான் மனித வாழ்வு மடிகிறது, புதிய வாழ்வுக்கு மனிதன் பிறப்பெடுக்கின்றான். விதையானது எப்படி மண்ணிலே மடிந்து புதிய தளிர் உருவாகிறதோ அதே போலத்தான் மனித வாழ்வு மண்ணிலே மடிகிறது, புதிய வாழ்வுக்கு மனிதன் பிறப்பெடுக்கின்றான். அது நிலையானது, நீடித்தது என்று நமக்கு வாழ்வளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த மறுவுலக வாழ்வு நாம் இப்பொழுதுமே அதை நோக்கியே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இவ்வுலக வாழ்வு நன்றாக இருந்தால் மறுவுலக வாழ்வு நமக்கு நலம் பயக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே தான் பவுலடியார் அதை திரும்பவும் வலியுறுத்தி சொல்கிறார். மேலும் அந்த அதிகாரத்தில் சொல்லுகின்ற பொழுது, கிறிஸ்து இறந்து உயிர்த்தெழவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை பொருளற்றது என்று சொல்லுகிறார். ஆக கடவுளுடைய வார்த்தை தான் நமக்கு ஆறுதலாக இருக்கிறது, நம்மை தேற்றுகிறது. கிறிஸ்து இறந்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை பொருளற்றதாக மாறிவிடுகிறது. ஆக இறப்பிற்கு பிறகு மறுவாழ்வு உண்டு, அது நமக்கு ஆறுதலை தரக்கூடியதாக இருக்கிறது. நாம் துன்பப்படலாம், இந்த இறப்பு நமக்கு துயரத்தை கொடுக்கலாம், ஆனால் இந்த இறப்பிற்கு பிறகு மறுவாழ்வு உண்டு, அது நிலையானது, நீடித்தது, நமக்கு ஆறுதலை தரக்கூடியதாக அமைகிறது. தந்தை மத்தேயுவை பற்றி நாம் சொல்லுகின்ற பொழுது, பார்க்கின்ற பொழுது, அவர் இப்பொழுதுமே எளிமையை உள்ளம் கொண்டவர், பதட்டப்பட மாட்டார். வந்தா இந்த உலகம் எப்பொழுதுமே விளம்பரம் கொண்ட உலகம், விளம்பரத்தை பெரிதாக்கி எப்படியெல்லாம் இந்த விளம்பர உலகத்திலே வாழ வேண்டுமோ அப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மனிதர்கள். ஆனால் இவர் விளம்பரம் இல்லாதவர், எளிய மனம் கொண்டவர், சிம்பிளா என்றும் வாழக்கூடியவர், பதற்றப்பட மாட்டார், பந்தா காட்ட மாட்டார், எளிமையாக வாழ்ந்து ஒரு நல்ல மனிதர். ஒரு நிகழ்வை பற்றி அவர் சொல்லுகின்ற பொழுது, அவருக்கு பொன்விழா 50ஆம் ஆண்டு திருமண பொன்விழா கொண்டாட வேண்டும் என்று முடிவெடுத்த பொழுது, அதை பிரபலமாக கொண்டாட வேண்டும் என்று குடும்பத்தார் முடிவெடுத்த பொழுது, திருமண பொன்விழா ஆண்டு 50ஆம் ஆண்டு என்பது நமக்கு மிகவும் முக்கியமானது. திருமண பொன்விழா ஆண்டு 50 என்பது மிகவும் நமக்கு எப்பொழுதுமே ஞாபகத்தில் இருக்கக்கூடியது. அந்த நிகழ்வை கூட அவர் எளிமையாக கொண்டாட வேண்டும் என்று நினைத்தார். பிள்ளைகளை பார்த்து சொல்லிவிட்டார், எனக்கு அந்த விளம்பரம் தேவையில்லை, மாறாக எளிமையாக கொண்டாட வேண்டும். எளிமையாக கொண்டாடினோம். அவர் வீட்டிலே சென்று அருட்தந்தையர்கள் நாங்கள் 3 பேர், குடும்பத்தார், தாய், பிள்ளைகள், மருமகன்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சிம்பிளாக அதை கொண்டாடினோம். இதன் மூலம் நாம் அறிந்து கொள்வது எந்த அளவுக்கு அவர் எளிமையாக வாழ்ந்தார், எந்த அளவுக்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எளிமையை கடைபிடித்தார். நல்ல மனிதர், அவர் எப்பொழுதுமே அதிர்ந்து பேச மாட்டார். அத்தகைய நல்ல பண்பு கொண்டவர் தந்தை மத்தேயு அவர்கள். அவரை இழந்து நாம் வாடி நிற்கின்றோம். இறைவன் தான் நமக்கு ஆறுதலை தருகின்றார். விடுதலை பயணநூல் அதிகாரம் 34 இறைவசனம் 6 நாம் வாசிக்கின்ற பொழுது, மொய்சன் சீனாய் மலை மீது ஏறி நின்று 10 கட்டளை பெற சென்றார். அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் மேகத்தூண் வழியாக கடந்து செல்கின்ற பொழுது, அந்த மேகத்தூணை பார்த்து ஆண்டவருடைய இரக்க பெருக்கத்தை அவர் மகிழ்ந்து பாடுகிறார். அவர் சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு காட்டுகின்றவர், 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுகின்றவர் என்று சொல்லி ஆண்டவரை மகிழ்ந்து பாடுகிறார். ஆண்டவருடைய இரக்கத்தை, அவருடைய அளவில்லாத இரக்கத்தை 1000 தலைமுறைக்கும் காட்டுகின்ற இரக்கத்தை பற்றி பேசுகின்றார். இறைவன் இரக்கமுள்ளவர் என்பதை அங்கே வெளிப்படுத்துகின்றார் மொய்சன். அதே இரக்கம் கொண்டவர் தான் நம்முடைய கடவுள், இரக்கம் மிகுந்தவர், சினம் கொள்ள தயங்குபவர். அதே இறைவன் இவர் மீது இரக்கத்தை பொழிந்து இவர் செய்த குற்றங்குறைகளை மன்னித்து இவருக்கு நிலையான வாழ்வீட்டின் கதவுகளை திறந்தரல இவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். திருத்தூதர் பணி அதிகாரம் 11 நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே பர்னபாவை பற்றி நாம் வாசிக்கின்றோம்.
இந்த பர்னபா பவுலடியாரோடு இறைவாக்குரைக்கின்ற பணியிலே உடன் பயணித்தவர், உடன் இருந்தவர், இறைவாக்குரைக்கின்ற நிலையிலே அவரோடு தோள் கொடுத்து வாழ்ந்தவர் இந்த பர்னபா. அவர் ஆறுதலின் புதல்வர் என்று அழைக்கப்படுகின்றார். பவுலடியாருக்கு ஆறுதலாக இருந்தார், கொரிந்து நகர மக்களுக்கு ஆறுதலாக இருந்தார். அவர் ஆறுதலின் தூதர் என்று பர்னபா அழைக்கப்படுகிறார். இவர் ஆறுதலின் தூதராக தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்பட்டார். தன்னுடைய மனைவிக்கு ஆறுதலாக இருந்தார், தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலாக இருந்தார். இனி ஆறுதலை இறைவன் தான் இக்குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும். ஆறுதலின் இறைவன் குடும்பத்திற்கு ஆறுதலை கொடுத்து குடும்பத்தோடு உடனிருந்து அவர்கள் என்றும் காத்திரல் வேண்டும். இந்த துயர நிகழ்வுகளை ஆண்டவர் அவர்களோடு உடனிருக்க வேண்டும். இறைவன் இவர் செய்த குற்றங்களை மன்னித்து இவருக்கு நிலையான வாழ்வீட்டின் கதவுகளை திறந்திரல இவருக்காக திருப்பலியிலே மன்றாடவும். இரக்கமிகுந்த இறைவன் இவர் மீது இரக்கத்தை பொழிந்து இவர் செய்த குற்றங்களை மன்னித்து இவருக்கு நிலையான வான்வீட்டின் கதவுகளை திறந்திரல்வாராக. ஆமீன்.